வணக்கம் வந்தனவன் நமஸ்கார், வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் ஒருத்தங்க பியூட்டிஃபுல் சன் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னென்னா, தவம் செய்கிறதுனா என்ன, அதனால் என்ன பயன், அது எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. எனக்கு இதை பார்த்ததுலேருந்து ஒரு சிந்தனைங்க. நம்ம எங்காவது ஒரு இந்த மாதிரி வகுப்பு மாதிரி ஏதாவது ஒன்று கண்டக்ட் பண்ணுவோமா? வெறும் யூடியூப்பில் வீடியோவை போட்டு அவங்க கேட்ட கேள்வி நம்ம எக்ஸ்டென்சிவாக பார்த்துருக்கோம். நம்மளுடைய இதில் வந்து போதுமான அளவுக்கு மீறிய நம்ம நிறைய விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது வர்றது உண்டு. அது மாதிரி ஒரு சிந்தனை காலையிலேருந்து இந்த வகுப்பு ஒன்று வந்து ஏதாவது எடுப்போமான்னு. எனக்கு வகுப்பு எடுக்கிறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட காசு பிடுங்கிறதுல எனக்கு விருப்பம் அப்படிங்கிறது எள்ளளவும் கிடையாது. என்னை பற்றி உங்களுக்கு ரெகுலராக பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு தெரியும். இப்படி ஒரு சிந்தனை இருக்கும் பொழுது காசுங்கிற ஒரு பொருள் வந்து எந்த அளவுக்கு மதிப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதும் இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயந்தான். ஏன்னா சொல்லக்கூடிய செய்தி எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலுமே அதனுடைய மதிப்பு எப்போ தெரியுதுன்னா, காசு அப்படிங்கிறதும் அந்த காசும் அதிகமான காசாக இருக்கணும். அப்போ தான் காசு கொடுத்தமேங்கிறதுக்காகவாது காதுக்குள்ளே வாங்குறாங்க. இல்லாட்டினா பேசு அப்படின்ட்டு உட்காந்துடுறாங்க. இதை வந்து தனிப்பட்டு நானும் அனுபவப்பட்டிருக்கேன். ஆனால் நம்மளோட இதுபோல் இருக்கக்கூடிய நம்மளோட பயணிக்கக்கூடிய அறிவில் நல்ல சிறந்தவர்கள் வந்து மக்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக அந்த பாடத்தை வந்து இலவசமாகவோ இல்லை சொற்பமான அளவில் அந்த தொகை வாங்கிக்கிட்டு இவங்க கையிலேருந்து எல்லா காசையும் செலவு பண்ணி சொல்லி தருவாங்க பாருங்க. அவங்களுக்கு கிடைச்ச மரியாதையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இதெல்லாம் அப்படியே மனசில் சிந்தனை. எனக்கும் காசு வாங்குறதுக்குள்ள எந்த நாட்டமும் கிடையாது. ஏன்னா ஊரில் இருக்க இந்த மாதிரி ஏமாத்துறவங்க எல்லாத்தையும் நான் வந்து எவ்வளோ வேணாலும் பேசியிருக்கேன். ஆனால் காசு வாங்கினா தான் நீங்கள் மரியாதை கொடுப்பீங்கிறதும் எனக்கு தெரியும். எப்படி ஒரு பிக்கல் பிடுங்கலான்னு வருது. சரி, திருவருளில் ஒரு வழியை காட்டும். இப்போ என்ன பார்ப்போம். இப்போ இந்த கேள்விக்கு உண்டான ஒரு பதிலுக்கு வருவோம். தவம்னா என்ன, செய்கிறதுனால என்ன பயன், எப்படி செய்யணும். தவம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. மனதை அடக்கி ஒருநிலைப்பட்டு நம்மளை வந்து நிற்க வைப்பதற்கு உண்டான பயிற்சி அப்படிங்கிறது தவம். சரிங்களா? அது அந்த தவத்தினோட அந்த தவம்ங்கிற அந்த வார்த்தை வந்து ஃபைனல் ஸ்டேஜு. அந்த ஃபைனல் ஸ்டேஜ் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய வழிமுறைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதை வந்து அட்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இயம, நியம, ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த தியானம் அப்படிங்கிறது மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த எந்த விதமான அசைவும் இல்லாமல் அப்படியே இருப்பான். அவ்வளோதான், அது தியானம். அந்த இடத்துல எதுவுமே இருக்காது, எந்த சிந்தனையும் இருக்காது, கம்ப்ளீட்டாக அப்படி இருப்பான். இது நிலைக்கும் போது அது சமாதி. இது தியானம், சமாதி. சரிங்களா? இந்த தவம்ங்கிறப்ப வார்த்தை ஏன் வந்தது? இதுவும் மனசு ஒருநிலைப்படுத்தி தான் நிற்கிறேன் அப்படின்னு கேட்டால், எதையாவது ஒன்று நோக்கி செய்வது, தேவையை கருதி செய்வது தவம். புரிஞ்சுக்கணும். இது ரெண்டுக்கு உண்டான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். தியானம்னா என்ன, தவம்னா என்னங்கிறது புரிஞ்சுக்கணும். வரம் கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க, நான் தவம் செய்ய போகிறேன்னு சொல்லுவாங்க, தியானம் செய்ய போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் சும்மா சாதாரண கதைகளில் கூட நம்ம அந்த நோட்டீஸ் பண்ணிக்கலாம். அசுரர்கள் என்ன செய்தார்கள்? தவம் செய்தார்கள். யாரை நோக்கி? யாரையோ நோக்கி. எதுக்காக? ஏதோ ஒரு காரணத்திற்காக. அவங்க தியானம் செய்ய போகல. அப்போ தியானத்திற்கும் தவத்திற்கும் உண்டான வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். அதனால தான் அட்டாங்க யோகத்தில் அங்கே சொல்லும் பொழுது 7ஆம் இடத்தை என்ன சொன்னாங்க? தவம்னு சொன்னாங்க, தியானம் சொல்ல. சரிங்களா? இப்போ இந்த தவம் எதையாவது ஒன்று நோக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு வருது. இப்போ இந்த தியானமும் தவமும் வந்து ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். என்ன, இந்த தியானத்தில் உட்காரும் பொழுது எந்த எண்ணமுமே இல்லாமல் சும்மா உட்காருவாங்க. தவம் செய்யும் பொழுது எதையாவது ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு அந்த எண்ணம் நிறைவேற வேண்டும்னு சொல்லிட்டு சும்மா உட்காருவாங்க. அர்த்தம் புரிஞ்சுக்கணும். நான் சிவனாரை வந்து காணணும் அப்படின்னு ஒரு விருப்பப்படுறீங்கன்னு வச்சுக்குவோமே. திருமாலை காணணும், இந்திரனை காணணும், அக்கினியை காணணும், ஏதோ ஒரு விருப்பம் உங்களுடைய மனசில் இருக்குது. இல்லை பராசக்தி தேவியை காணணும், அதுபோல் யாரையோ ஒருத்தரை காணணும் இல்லையா? அப்படி ஒரு எண்ணம் வந்து உங்களுடைய மனசில் இருக்குது. அவர்களுடைய உருவம் எப்படி இருக்கும், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், பராக்கிரமசாலி எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுறீங்க? அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை இது பண்ணி நான் அவங்கள வந்து காணணும் அப்படிங்கிற ஒரு மனசில் வச்சுட்டு அவர்கள்ட்ட நான் இதை கேட்கணும், அவர்களை கண்ட பிறகு நான் இதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களை நோக்கி, அது நீங்கள் மந்திரம் சொன்னாலும் சரி, இல்லை உருவத்தை மனசில் நினச்சிட்டு அப்படி பேசாமல் வந்தாலும் சரி, ஏதோ ஒன்று அந்த ஒரு 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 தன்மையை நோக்கி நான் வந்து செய்கிறேன். ஏதோ ஒரு காரணத்தை கருதி. அது வந்து தவம். அப்போ அந்த எண்ணத்தை உண்டு பண்ணினதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? பேசாமல் இருக்கணும். தியானம்ங்கிறது என்ன பண்ணும்? இந்த எண்ணத்தை உண்டே பண்ணாமல் பேசாமல் இருக்கணும். இதுதான் டிஃப்ரென்ஸ். புரிஞ்சுதான் நான் என்ன சொல்ல வரேன்னு? இங்கே எண்ணமே எழவே எழாது. சரிங்களா? பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த தாரணைங்கும் பொழுது உங்களோட எண்ணம் மட்டுப்பட்டு போயிடும். மட்டுப்பட்ட எண்ணம் அப்படியே நிலச்சி நிற்கும். அதுதான் தியானம். நிலச்சி நின்றே நின்றுச்சு அப்படின்னா அது சமாதி. ஸோ அங்கே எண்ணத்திற்கு எள்ளளவும் வேலை கிடையாது.
தவம் செய்யும் பொழுது என்ன பண்ணுறோம், எதையாவது ஒரு எண்ணத்தை யாரிடமாவது கேட்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு மனசில் ஒரு திண்ணமான ஒரு எண்ணத்தை உண்டு செய்து விட்டு பின்ன சும்மா உட்காந்துடுறோம். அது மட்டும்தான் நம்மளுடைய கவனத்தில் இருக்குது. பேர் சப்பீஜ சமாதின்னு அர்த்தம். எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு அமர்றது, அதுவும் சமாதி நிலை தான். ஆனால் எதையாவது ஒன்று நினச்சி நிற்கிறதுக்கு பேர் தவம், காரணம் கருதி. சரிங்களா? செய்வதனால் என்ன பயன்? இவ்வளோ நேரம் சொன்னல, அதுதான் பயன். எதையோ ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை கருதி நம்ம வந்து ஒரு தெய்வத்தையோ தேவதையவோ ஏதோ ஒன்று, சரிங்களா, ஸோ நம்ம வந்து தவம் அப்படிங்கிறது நம்ம இருக்கோம். எப்படி இருப்பது? சும்மா உட்காந்து பழகணும். இந்த சும்மா இருப்பது அப்படிங்கிறது என்ன? எந்த வேலையும் செய்யாமல் சும்மா உட்காந்துருக்கவா? இல்லை. உடல் அசைவது அப்படிங்கிறத பற்றி அந்த இடத்துல பேச்சு கிடையாது. மனம் அசையாமல் இருப்பதுங்கிறது தான் பேச்சு. சரி, மனம் அசையாமல் வச்சுக்கிட்டு அப்படி ஊரை சுற்றிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த தவம் அப்படிங்கிற வேலை செஞ்சிருமா? அப்படியெல்லாம் வேலை செய்யாது. உடலும் அசையக்கூடாது, மனமும் அசையக்கூடாது. அப்போ இதற்கு உண்டான வழி எங்கே வரணும்? எங்கே சுற்றினீங்கனாலும் மறுபடியும் அட்டாங்க யோகத்துக்கு வந்து நின்னே ஆகணும். இயம நியமம், இந்த முதல் 2 விஷயம் சராசரி வாழ்வில் ஒழுக்கம் அப்படிங்கிறது இருக்கணுங்க. ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இல்லையா? ஒழுக்கம் அப்படிங்கிறது இருக்கணும். இன்ன நேரத்தில் எந்திரிக்கணும், இன்ன செயல்கள் காலையில் செய்யணும், இன்ன உணவு தான் எடுத்துக்கணும், 3 வேளையும் இன்ன உணவு தான் எடுத்துக்கணும், அதற்கப்புறம் இன்ன எண்ணங்கள் எண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை படிக்கணும், இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் பயிற்சி செய்யணும், இதுபோல் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை செய்யணும், இதை பார்க்கக்கூடாது, இது செய்யக்கூடாது, இதுபோல் இருக்கக்கூடிய ஒழுக்க நெறியின்படி வாழ்வது இயமம். இதன்படி வாழ்வதனால் ஆய பயன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி மறுபடியும் வாழ்வது நியமம். அப்போ இதை அப்படியே செய்யும் பொழுது அடுத்தது உடல் ஒரு நிலைப்படி. எங்கே இப்போ எல்லோரும் உட்கார்றவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு இடுப்பு வலிக்குதுங்க, முட்டி வலிக்குதுங்க, கால் வலிக்குதுங்க. இப்போ நியமம் அதெல்லாம் பண்ணக்கூடாதுல, பண்ணோம்னா ஆசனம். அப்போ ஆசனங்கள் செய்யும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே வரும், ஜாயிண்ட்டுக்கு வலிக்கிறதெல்லாம் சரியாக போயிடும். அப்போ அந்த ஆசன சித்தி அப்படின்னா இப்போ எவ்வளோ நேரம் மணிக்கணக்கு உட்கார்ந்தாலும் உடல் நோகாது. இப்போ அதுக்கு நம்ம முதல்ல மெனக்கிடும். நியம ஆசனப்போ மன தூய்மை, உடல் தூய்மை எல்லாமே நியமத்திலே நடந்துருச்சு. இப்போ இந்த தூய்மையானது வந்து அப்புறம் நம்ம உடம்பு வந்து பத்மாசனம் போடணும், சித்தாசனம் போடணும், சுகாசனம் போடணும்னு உட்காரணும் இல்லை, அதற்கு ஆசனம் பயிற்சி செய்யணும். அப்போ இந்த நியம ஆசனம் இது பண்ணினதுக்கப்புறம் உடலை வந்து மனதோடு சேர்ந்து பொருத்தி நிறுத்தணும். இதுக்கு பிராணாயாமம் தேவைப்படுது. மூச்சை ஒருநிலைப்படுத்தி நிறுத்தணும். ஏன்னா மூச்சு மனசும் ரெட்டப்பாம்பு போலன்னு பார்த்துருக்கோம். இப்போது நியம ஆசனம் பிராணாயாமம். அடுத்தது பிரத்யாகாரம் அப்படின்னா என்ன? மூச்சை ஒருநிலைப்படுத்தி அப்படின்னு இருக்கும்போது மனசு ஒடுக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்துவோம். இந்த பிரத்யாகாரம் முடிஞ்சு அந்த ஒடுக்கத்தில் மனசை ஒருநிலைப்படுத்தி நிறுத்துவோம். ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்கிட்டு அது மேலே ஒருநிலைப்படுத்தி நிறுத்தணும். அது நீங்கள் என்னத்தை பிடிச்சிக்கிட்டீங்கனாலும் சரி, உங்கள் பேரை சொன்னீங்கனாலும் சரி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு மனசு ஒருநிலைப்படுத்தி நிறுத்தணும். அதுக்கப்புறம் தாரணை. இந்த ஒருநிலைப்பட்டு ஒரு நிலையில் நிற்கக்கூடிய அந்த மனசை அப்படியே நிற்பதற்கு பயிற்சி செய்யணும். அது நிற்காது, அங்கே தான் டெஸ்ட்டே. அது நிற்காது, அது ஊர் மேய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் என்ன, இந்த நியமத்தை சரியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஈஸி. இப்போ நியம ஆசனை பிராணாயாமம் பிரத்யாகாரம் 5 நிலையை தாண்டியாச்சு. தாரணை விடும்போது அப்படியே இருப்பான். அது அப்படியே இருக்கிறது அப்படியே நீடிக்க வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தியானம். இது நீங்கள் எவ்வளோ நேரம்லாம் கணக்கு கிடையாது. உங்களால் எவ்வளோ நேரம் முடிக்க முடியுது அவ்வளோ நேரம். ஏன்னா அங்கே நேரங்கிறது பேச்சு கிடையாது. தூங்கும் பொழுது தூங்குனேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதுபோல் தான் தியானம் இருக்கும். நான் தியானத்தில் எவ்வளோ நேரம் உட்காந்தனாலும் உங்களுக்கு தெரியாது. மணி எடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அதுதான் தியானம். அது எந்திரிக்கவே இல்லாமல் அப்படியே அது நிலச்சிருச்சுன்னா அது சமாதி. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே தவத்திற்கும் ஃபாலோ பண்ணணும். என்ன அவங்க சமாதியில் தான் இருப்பாங்க. அந்த தியானம்னு சொல்லக்கூடிய இடத்துல தவமாக மாறுது எப்போ அவங்க ஒரு சிந்தனையை மனசில் பொருத்தி நிறுத்திட்டு அந்த சமாதி நிலை அப்படிங்கிறதுல உட்காடுறாங்க. அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். அது ஒன்று மட்டும்தான் அந்த இடத்துல மாறும். மற்றபடி இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே சீரஞ்சிறப்போ ஒரே மாதிரி இருக்கக்கூடியது தான். எங்கே போனாலும் இந்த 8 பின்பற்றியே ஆக வேண்டும், வேறு வழியே இல்லை. அதனால தான் எல்லா சித்த பெருமக்களும் இந்த 8 சொல்லியே தருவாங்க. இது இல்லாமல் நமக்கு இது வரவே வராது. ஸோ ஒழுக்கம் இல்லைன்னா எதுவுமே நல்லது நடக்காது. அடிப்படை ஒழுக்கத்தில் வந்து நிற்கிது. ஒழுக்கம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. உடல் சுத்தி மன சுத்தி இது ரெண்டுமே இருந்தே ஆகணும், நடந்தே ஆகணும். இது இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. 10 நிமிஷம் உட்காடுறேங்க, அப்புறம் எந்திரிச்சு வேலைக்கு போகணும் இல்லைங்களா? தாராளமாக போங்க சாமி. கேட்டது துரிதமாக கிடைக்காதுன்னு நான் சொல்லிங்க. துரிதமாக கிடைக்காது. அப்போ எப்போ கிடைக்கும்? அது 10 பிறவி ஆகலாம், 10 லட்சம் பிறவி வேணாலும் ஆகலாம். அதை பற்றி யாருக்கு தெரியாது. கேட்டது துரிதமாக கிடைக்கும்.
நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு ஏற்றாறு போல் அதுக்குன்னு ஒரு அட்டவணை இருக்குல்ல. ஒன்றையும் கூட்டினா 2 தான் வரும். 2 லட்சமாக வரும், வராது இல்லையா? அப்போ அதுபோல் தான் 10 லட்சத்தையும் 10 லட்சத்தையும் கூட்டினா தான் ஐயோ அது 20 லட்சம் ஆயிடுச்சா, சரி பரவாயில்ல வச்சுக்குவோம், கணக்கு தப்பாக சொல்லிட்டேன், பரவாயில்ல, புரியுதில்லைன்னு என்ன சொல்ல வரேன்னு. ஓகே. ஸோ அதனால் எவ்வளோ முயற்சி செஞ்சோமோ அதற்கு உண்டான பலன் கிடைக்கும் பொழுது கிடைக்கும். அப்போது முயற்சியை அதிகப்படுத்தணும். என்ன நீங்கள் மக்கள் கேட்பீங்க இல்லையா, எப்போ எவ்வளோ நேரம் உட்காரணும், எத்தனை நேரம் எத்தனை நாள் பண்ணணும் அப்படிலாம் கேட்பீங்க இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். எவ்வளோ பண்ணுறீங்களோ அதற்குண்டான பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி வரணும். ஸோ இதுதான் தியானம் தவத்திற்கு உண்டான வித்தியாசம். தியானம் செய்யணுமா தவம் செய்யணுமாங்கிற முடிவு உங்களோடது. தேவை இருக்கா பூர்த்தி செஞ்சுக்குங்க, தேவை இல்லையா சந்தோஷமாக இருங்க. அது அவரவருடையது. அது நான் என்னென்ன விளக்கம் சொல்லிட்டேன். விளக்கத்தை எப்படி பயன்படுத்துறது உங்களோடது, அவ்வளோதான். வித்தையை கற்றுக் கொடுத்தாச்சு, வித்தையை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க உங்களோடது. அதற்கு உண்டான விளைவை நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க, அவ்வளோதான். இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ரைட். ஸோ இதுதான் விளக்கம். பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நல்ல கேள்விங்க இது மாதிரி ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்வி இல்லை, எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குல்ல பேசுகிறதுக்கு. சரி, நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைதல்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.